பிரபல யூடியூபர் இர்ஃபான் கடந்த மே மாதம் 19ஆம் தேதி தனக்கு பிறக்க போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி நடத்தி அதை அறிவித்து வீடியோவாகவும் வெளியிட்டிருந்தார். இந்தியாவில் சட்டப்படி குற்றமாக இது இருந்தாலும் துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் இதற்கு எந்தவித தடையும் இல்லை. அதனால் இர்ஃபான் வீடியோவை நீக்கிவிட்டு மன்னிப்பு கோரினால் போதுமானது என்று மருத்துவத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தன் குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டி அதனை வீடியோவாக இர்ஃபான் பதிவிட்டதாக மேலும் ஒரு சர்ச்சையில் சிக்கினார். இந்த சம்பவம் பூதாகரமான நிலையில் 2 நாட்களுக்கு உள்ளாகவே மருத்துவத்துறை மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை சார்பில் இர்ஃபானுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதோடு செம்மஞ்சேரி காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்பட்டது. குழந்தையின் பாலினத்தை அறிவித்த விவகாரத்தில் இர்ஃபான் மன்னிப்பு கேட்டால் போதுமானது என சொன்ன அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்த விவகாரத்தில் அவர் மன்னிப்பே கேட்டாலும் விடமாட்டோம் என்று காட்டமாக தெரிவித்திருந்தார். ஆனால் அமைச்சரே இப்படி தெரிவித்த பிறகும் கூட இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க காரணம் என்ன என மருத்துவத்துறையில் கேட்கும் போது அதற்கு காரணமும் அவர்தான் என்ற அதிர்ச்சி பதில் கிடைத்துள்ளது. இர்ஃபான் மன்னிப்பே கேட்டாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என சொன்ன அமைச்சர் மா. சுப்பிரமணியன், அடுத்த சில நாட்களிலேயே அவர் என்ன கொலை குற்றமா பண்ணிட்டாரு, இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல என்று பேட்டி கொடுத்தார். இது இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க இருந்த மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையினரிடையே தயக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அமைச்சரின் இந்த குழப்படி பேச்சுதான் இர்ஃபான் தற்போது ஜப்பானில் ஜாலியாக இருக்க காரணம் என்று நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் அதிகாரிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மருத்துவர் சாந்தியிடம் கேட்டபோது, பெண்களின் பிரசவகால சிகிச்சைகளை உணர்வு பூர்வமாக பாச பிழைப்போடு பார்க்காமல் படத்திற்காக கண்டென்ட்டாக பார்ப்பதுதான் இர்ஃபானின் பிரச்சனையாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இதில் சட்டங்களை காட்டிலும் சுய ஒழுக்கம் என்பது அனைவரும் கடைபிடிக்க வேண்டியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதை ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயமாக, ஒரு பாச ரீதியான ஒரு விஷயமாக கருதப்படாமல் அது ஒரு கண்டென்ட்டாக, அது ஒரு பணத்துக்காக வேண்டி பண்ணுற மாதிரி ஒரு ஆகும் பொழுது தான் அது வந்து ஏற்புடையதாக இல்லை. ஏனென்றால் அப்போ வந்து அந்த கண்டென்ட் ஆகும்போது அது வீடியோ எடுக்கும்போது ஒரு பெரிய குரூவே உள்ளே போகுது, ஒரு டீமே உள்ளே போகுது, அந்த படக்குழுவே உள்ளே போகுது. அப்பொழுது வந்து ஒட்டுமொத்த நோக்கமே என்பது வேறு விதமாக சித்தரிக்கப்படுது. வியாபார நோக்கத்தில் வந்து போகுது, விளம்பர நோக்கத்தில் போகிறது. இது தவிர்த்திருக்கப்பட வேண்டும். மேலும் இது குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நதியாவிடம் கேட்டபோது, மருத்துவர்கள் செய்யக்கூடியதை சாதாரண ஒரு நபர் செய்யக்கூடாது, அவ்வாறு செய்ய சட்டத்திலும் இடமில்லை என்று கூறியுள்ளார். இது குற்றவியல் சட்டங்களின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய ஒன்று என்றும், இர்ஃபான் தனது குழந்தையின் பாலினத்தை வெளியே சொன்னபோதே அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டி அதனை வீடியோவாக பதிவிட்டது ஒரு குழந்தையின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவது சட்டப்படி குற்றம்தான் என்று நதியா தெரிவித்துள்ளார். அதாவது இர்ஃபான் அவர்கள் வந்து ஒரு ஜெண்டர், தன்னுடைய குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றது ரிவீல் பண்ணி அதை வந்து யூடியூப்பில் போட்டிருந்தார். அதாவது வந்து நம்ம நாட்டில் ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறது வந்து ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறது பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்காக வந்து அந்த சட்டம் இயற்றப்பட்டது. பட் இதை வெளிநாட்டில் போய் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. வெளிநாட்டில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, என்னுடைய குழந்தை வந்து பெண் குழந்தையா இல்லை ஆண் குழந்தையா அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவரோட இருந்திருந்தால் பரவாயில்ல. அவர் வந்து இதை ரிவீல் பண்ணி இதை ஒரு யூடியூப்பில் போட்டு இது வந்து நிறைய பேர் பார்க்குற மாதிரி போட்ட விஷயம் வந்து இது வந்து இவர் இதனால் பணம் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது, நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு விளம்பரத்தன்மையாக இருக்கிறதுனால இது குற்றம் தான். இது வந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம் தான். இதுக்கு வந்து ஆக்ட்ஸில் வந்து எத்தனை வருஷம் அப்படிங்கிறது வந்து அவரோட அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் வந்து தண்டனை வழங்கப்படும். அது பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு டாக்டர் செய்ய வேண்டிய வேலை, ஒரு குழந்தையோட தொப்புள் கொடியை கட் பண்ணுறதுன்றது வந்து டாக்டர் செய்ய வேண்டிய வேலை. அந்த கிளினிக்குள்ளே டாக்டர்ஸ் முன்னாடியே வந்து அதை செய்கிறாரு. இப்போ இவர் இது வந்து டாக்டர் செய்யக்கூடிய வேலையை இவர் செய்கிறதுனால இதனால் குழந்தைக்கோ அந்த தாய்க்கோ ஏதாவது உயிருக்கு ஆபத்தான விஷயங்களோ இல்லை வேறு ஏதாவது பின்விளைவுகள் வந்தாலோ அதற்கு வந்து பொறுப்பு இவர் தான் ஆவார். ஸோ ஒருத்தர் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷயங்களை செய்வதும் வந்து சட்டப்படியான குற்றம். மருத்துவர்கள் மீதும் மருத்துவமனை மீதும் நடவடிக்கை எடுத்த மருத்துவத்துறை இர்ஃபான் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்க தயங்குவதால் சட்டம் எல்லோருக்கும் சமமாக தான் இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.